ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெக்டர் கேல்குலஸில் இருக்கிற அந்த வெக்டர் ஐடென்டிஸை எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போது அதை பேஸ் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸோடைய அவுட்புட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெல் கிராஸ் எஃப் ப்ளஸ் ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது டெல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி, இதில் வெக்டர் நோட்டேஷன் எதுவுமே கொடுக்கல. அப்போது டெல்லை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு பலூன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எஃப்ங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்கேலார். அப்போ ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே எஃப் போட்டுடணும். சிமிலர்லி ப்ளஸ் சைன் என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஜிங்கிற எலிமெண்ட்டை போட்டுடணும். இப்போது இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் ஃபஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டை தான் வந்து எனக்கு என்னவாகும், என்னுடைய பலூன் வந்து ஈட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால தனித்தனியாக ஈட் பண்ணும். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். அப்போ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ தட் இப்போ இது என்னென்னு சொல்லலாம், பலூன் வந்து என்னென்னு சொல்லலாம், டெல்லுன்னு சொல்லலாமா. அப்போது தேர்ஃபோர் டெல் எஃப் ப்ளஸ் டெல் ஜி அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இப்போது செகண்ட் கேஸ் பாருங்கள். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டெல் ஆஃப் சி இன்ட்டு எஃப். இதில் சிங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே பலூன் நோட்டேஷன் சிங்கிறது கான்ஸ்டன்ட்னா நான் டிஃபால்ட்டாக எடுத்து வெளியே வச்சிடலாம். மீதி எனக்கு என்ன இருக்கும், டெல் எஃப். இதை நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். இல்லைன்னா நம்ம பிக்சர் ரெப்ரசன்டேஷனில் போகக்குள்ள ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், சிஎஃப் அப்படின்னு சொல்லி போடுவோம். சி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து பலூனால் ஈட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சி வந்து வெளியே வந்துடும். ரிமைனிங் பலூனும் அந்த எஃப்ங்கிற டேர்ம் மட்டும்தான் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணலாம், சி டெல் எஃப் அப்படின்னு சொல்லி போடலாம். இதுதான் வந்து செகண்ட் இதுக்கு அவுட்புட். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ப்போம். இப்போ தேர்ட் கண்டிஷன் அப்படிங்கக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, டெல் ஆஃப் எஃப்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பலூன் ஆஸ் யூஷுவல் போட்டுறணும். இங்கே பாக்ஸ்குள்ளே எஃப் இருக்குது, அகைன் பாக்ஸ்குள்ளே ஜி இருக்குது. இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து பலூன் வந்து எஃப்பை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போது எஃப் இங்கே இருக்குது, ஜி வந்து வெளியே இருக்குது. ப்ளஸ் இப்போ எஃப்பை சாப்பிடாது, பட் என்ன பண்ணும், ஜியை சாப்பிடும். அப்போ எஃப்ங்கிற அந்த பாக்ஸ் வெளியே இருக்குது, ஜிங்கிற பாக்ஸை மட்டும்தான் என்னுடைய பலூன் வந்து சாப்பிடுது. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், டெல் எஃப் இன்ட்டு ஜின்னு எழுதலாமா. ஸோ டெல் எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் எஃப் இன்ட்டு டெல் ஜின்னு எழுதலாம். இதுதான் என்னுடைய corresponding output of the third equation. And I move on to the fourth one. Fourth one வரக்குள்ள கொடுத்துருக்காங்க del of f vector dot g vector. இப்போ டெல்லுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தேன், பலூனில் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பலூன் நோட்டேஷனை நான் அப்படி எழுதுறேன். பலூன் நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போடலாம், ஹரிசாண்டலாக தான் போடணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எனக்கு எஃப் வெக்டார் இருக்குது. அப்போ எஃப் வெக்டார்னா இந்த பாக்ஸ்குள்ளே எஃப் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜி வெக்டார் இருக்குது, ஜியை இங்கே போட்டேன். டாட்னா நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு பாக்ஸையும் கனெக்ட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில். இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் பிக்சர் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷனை நான் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் தட் இப்போ இந்த பலூனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து ஈட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய பலூன் இங்கே இருக்குது. இந்த பலூன் ஃபஸ்ட்டு எதை ஈட் பண்ணுது, என்னுடைய எஃப் வெக்டாரை ஈட் பண்ணுது. அப்போ இந்த ஜாயிண்டாக இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஜி வெக்டார் இங்கே இருக்குது. ஓகே, ப்ளஸ் இப்போது எஃப் வெக்டார் இங்கேயே இருக்குது. இப்போ எதை என்னுடைய பலூன் ஈட் பண்ணுது, என்னுடைய ஜி வெக்டாரை தான் பலூன் வந்து ஈட் பண்ணுது. அப்போ இந்த பலூனை இப்படி போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்மளோட ஃபர்தராக பார்த்தோன்னு வச்சிங்களேன், இதை வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சின்டாக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சின்டாக்ஸ். இது வந்து கே, இது ஐ, இது ஜே, அண்ட் இது வந்து எல், இது வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இது ஜே, இது எம், இது ஐ, இது எல், இது ஜே, எல்
அண்ட் இது வந்து ஐஎம் இந்த நொட்டேஷன். இப்போது இந்த நொட்டேஷன் பார்த்தோன்னு வச்சிங்களேன், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த நொட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதை நான் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை. அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இட் ஷுட் பி மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே என்ன கிடைக்கு, கண்டிப்பாக 2 கேர்ளுங்கிற சிம்பிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத என்னுடைய டிஃபால்ட் மீனிங். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? அப்போது இதுலேருந்து நான் என்னுடைய ஃபர்தர் ஈக்குவேஷனை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது இதை நான் வந்து இப்போ ரீரைட் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் யூ டேக் இட் ஸோ தட் இப்போது ஃபோர்த் ஐடென்டிட்டி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் ஜி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி எழுத முடியும்னா, ஐ ட்ரா லைக் திஸ். அப்போ இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து எஃப் வெக்டார் அண்ட் செகண்ட் இருக்கிறது ஜி வெக்டார். டைவர்ஜன்ஸ்க்கான ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் என்னுடைய பலூனை வந்து ஹரிசாண்டலாக தானே போடணும், ஏன் வெர்டிக்கலாக போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கொஷின் பண்ணணும்னு எந்த நெசசிட்டியும் இல்லை. ஏன்னா இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், நான் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நான் எப்படி ரீரைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது உங்கள் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் என்னுடைய பலூன் வந்து இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு எதை ஹீட் பண்ணுது, என்னுடைய எஃப் வெக்டாரை ஹீட் பண்ணுது. இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, ஜிங்கிற வெக்டார் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பலூன் தனியாக இருக்குல்ல, வி நோ தட் இந்த டெல்லுங்கிறது இட் இஸ் அ வெக்டார். அப்போது அந்த வெக்டாருங்கிறத எப்படி ஸ்பெசிஃபை பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த பலூன் கூட அட்டாச் பண்ணுறதுனால அது தனியாக இருக்குது. அடுத்தது ப்ளஸ் இப்போது எதை ஹீட் பண்ணுது, என்னுடைய எஃப் வெக்டாரை என்னுடைய பலூன் வந்து ஹீட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே ஜிங்கிற வெக்டார் வந்து எனக்கு இருக்குது. அப்போது இங்கே என்னுடைய பலூன் இருக்குது, அதோடைய வெக்டார் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்டெக்ஸ் பார்த்துருப்போம். என்ன சின்டெக்ஸ்னால், இந்த மாதிரி ஒரு நாக்கர் டெல்டா இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் கே, இது ஐ, இது ஜே, இது எல், இது எம் அப்படி நோட் பண்ணியிருப்போம். ஸோ தட் இது வந்து ஜேஎம், இந்த பாயிண்ட் வந்து ஐஎல், சிமிலர்லி இது ஜேஎல், இது ஐஎம் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணியிருப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெல்லிருந்து ஒரு லைன் வருது, பலூன்லேருந்து இந்த எஃப்ஜிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. அப்போது இந்த டயக்ராம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த 2 ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னா, விச் இஸ் ஈக்குவல் டு இட் ஷுட் பி லைக் திஸ், மைனஸ் ஆஃப் லைக் திஸ், இந்த மாதிரி பண்ண முடியும். நொட்டேஷன் போட்டுக்குங்க ஐஎல். ஏன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் மாறுறது வந்து இந்த நொட்டேஷன்ஸ் வச்சு தான் நம்ம எக்ஸாக்டாக டெரிவ் பண்ண முடியும். இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜேஐ கேஎல்எம். இப்போ இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும், லைக் திஸ் இப்படி நான் எழுதுனேன்னா, என்னுடைய பலூன் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே எஃப் வெக்டார் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இந்த எஃப் வெக்டார் இப்படி தனியாக போயிடும். ஸோ இது வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் திஸ் ஜி வெக்டார் அப்படின்னு என்னால் எழுத முடியும். மைனஸ் என்னுடைய எஃப் வெக்டார் உள்ளுக்குள்ளே இருக்குது அண்ட் என்னுடைய பலூன் இங்கே இருக்குது. ஸோ தட் இட் ஷுட் பி ரீரைட் லைக் திஸ். ஸோ இது உங்களுக்கு புரியணும்னா ஜஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேயே இதை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐ டேக் இட் அஸ் ஜே, ஐ டேக் திஸ் பாயிண்ட் அஸ் எல், அண்ட் ஐ டேக் திஸ் பாயிண்ட் அஸ் ஐ, and I take this point as M.
ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஜேவையும் எம்மையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்போ இந்த பலூன்லேருந்து எம்மை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறது. ஸோ இந்த பாயிண்ட் ஐ எம். அதே மாதிரி ஐயை வந்து எல் கூட கனெக்ட் பண்ணணும். ஐங்கிற பாயிண்ட், சாரி இது ஜே. ஓகே, ஐங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, எல்லுங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். மைனஸ் ஜேங்கிற பாயிண்ட் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, இந்த பலூன். சரியா, இப்போ ஐங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, எஃப்ல இருக்குது. ஐங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அதே மாதிரி ஜிங்கிற பாயிண்ட் எம் இங்கே இருக்குது, எல் இங்கே இருக்குது. ஸோ இந்த நொட்டேஷன் வந்து எழுதியாச்சு. சிமிலர்லி இதே மாதிரி நான் செகண்ட் டயக்ராமுக்கு எழுதுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். ஜஸ்ட் யூ ஃபாலோ தட். ஜஸ்ட் ஐ ட்ரா த டயக்ராம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஐஜேகே போட்டு தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஜி இங்கே இருக்குது, ஸோ இது இங்கே எழுதிடலாம். ஸோ சிமிலர்லி இட் ஷுட் பி எஃப் வெக்டர் ஹியர் மைனஸ் G vector and knocker delta here and F vector is there. இப்போ இந்த மாதிரி என்னால் ரீரைட் பண்ண முடியும். இப்போது இதோடைய ஈக்குவேஷன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ இந்த ஜிங்கிறது வந்து இந்த டெல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து டைவர்ஜென்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஜி வெக்டார் டாட் டெல்டா க்ளோஸ் பண்ணிடலாமா. இப்போது இந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃப் வெக்டர் தனியாக இங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, வெளியே வந்திருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எஃப் வெக்டருங்கிறத தனியாக வெளியே போட்டுற போகிறேன். மைனஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஜே இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஜி வெக்டார் வந்து கேர்ள் ஆஃப் திஸ் டூ வேல்யூஸ் கூட இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதலாம்னா, ஜி வெக்டார் கேர்ள் ஆஃப், இங்கே ரெண்டுமே எனக்கு கேர்ள் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து டெல் கூட எதில் இருக்குது, எஃப் வெக்டார் கூட இருக்குது. அப்போ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா எஃப் வெக்டார் இந்த பலூன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டாட் டெல் கனெக்ட் ஆகிருந்தாலே டாட். இப்போ இந்த ஜி வெக்டார் தனியாக இருக்கனால இன்டூ ஜி வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போது இங்கே இந்த நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜே வந்து இந்த இடத்துல இந்த பலூனில் வந்து எனக்கு என்னவாக இருக்கும்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்க, அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா அந்த இடத்துல அந்த ப்ளஸ் அந்த ஒரு சைன் சேஞ்ச் வந்து இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ்னு வரும், மைனஸ்னு இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ தட் ஐ புட் ப்ளஸ் சைன் ஹியர். அப்போ போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, எஃப் வெக்டார் கிராஸ் டெல் கிராஸ் ஜி வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெரிவ் பண்ணியிருக்கோமோ அதே ஃபங்க்ஷன் தான் வந்து எனக்கு இங்கே அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தாலும் பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு கரெக்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா பை ப்ராக்டிஸ் வித்தின் ஒரு 1 minute உங்களால் சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ.